ஒரு விழிப்புணர்வுக்காக பாவ செயல்களிலிருந்து மீழ்ந்து நன்மையின் பக்கம் விரைய வேண்டும் மக்கள் என்பதற்காகத்தான் இந்த நாடகமே தவிர, இந்த நாடகம் நாம் சினிமா நாடகத்தை பார்ப்பதை போன்று மருமகனும் சண்டை போடுவதல்ல. இந்த நாடகத்தை பொறுத்தவரை இந்த நாடகத்தில் இவர்கள் நடித்து காட்டுவார்கள். இதை கொண்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இஸ்லாமி என்பவன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமான ஒரு நாடகம். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்சாரி, எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? அலைக்கும் அஸ்ஸலாம் ஹசன், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன பழையாச பக்கம் ஆளே பார்க்க முடியல, அவ்வளோ பிஸியா? எனக்கு காய்ச்சல் அடிக்கி. காய்ச்சையா? நேற்றுக்கும் காய்ச்சல்னா இன்னைக்கும் காய்ச்சலுங்க. அப்போ நாளைக்கும் காய்ச்சல் தான். அப்போவா நம்ம பழையாசில் போய் தொழுது துவா செய்வோம். எங்கள் அத்தா அம்மாவே என்னை கண்டுக்க மாட்டாங்க. உனக்கு என்னடா? உங்கள் அத்தா அம்மா கண்டுக்கிட மாட்டாங்களா? உங்கள் அத்தா அம்மா கண்டுக்கிட மாட்டாங்களா? அப்போ என்ன தொலை வர மாட்டேக்காம்பா, அன்சாரி கெட்டு படிக்கிட்டே இருக்கான், தொலை கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரி அன்சாரி, தொலை லேட்டாவது போயிட்டாரேன். அஸ்லாம். நீ இவனா எது கூப்பிடுதா? இவன் வரமாட்டான்னு தெரிஞ்சு நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிய. ஏலே, அவன் தொலை வராமல் இருக்கே கஷ்டமாக இருக்கலாம்ல, அதுக்கான கூப்பிட்டேன். சரி, நீ அனுபவப்படுவ வை. அல்லாஹ் போலீஸ், அல்லாஹ் போலீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்சாரி. கொசு தொல்லலாம் இன்னைக்கு ரொம்ப. கொசு தொல்லைனா பத்தியப்படுத்தி வச்சுக்கோ. சரி, என்ன பதில் சலாம் சொல்ல மாட்டேக்கா? உனக்கு சலாம்லாம் சொல்லணுமோ? ஆமாம், ஒரு முஸ்லீமுக்கு சலாம் சொல்கிறது கடமை. உனக்கெல்லாம் சொல்ல முடியாது. சரி, தொலைவாரியா? ஏன் தூர போடு, லேண்டுக்கிட்டு இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாதே, போடு. சரி அன்சாரி, தொலைவாரியா? தொழலாம் முடியாது, நான் தூங்க போகிறேன். சரி அன்சாரி, நான் போயிட்டாரேன். அஸ்லாம். இருந்தாலும் அவனை அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஏன் அவன் கிடக்கான் அங்கே இருக்கேன், நம்ம விளையாடுவோம்ல, அவனெல்லாம் பார்க்காத. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசன். வலைக்கும் சலாம் அன்சாரி. என்ன ஆச்சரியமாக இருக்குது, எப்போ நான் சலாம் சொல்லுவேன், பதில் சலாம் கூட சொல்ல மாட்டேன், நீயே சலாம் சொல்லிட்டா? ஏன் நானும் சொல்லக்கூடாதா? எல்லாம் அடிச்சிட்டான், குளுவால் போடு, ரிவ்யூ பண்ணல டக்குன்னு. இல்லை சொல்லலாம், சொல்லாமல் இருப்பேன், அதான் கேட்டேன். சரி, எங்கே போகிறீங்க? சொல்ல போகிறேன், வரியா? என்ன நீங்கள் வரீங்களா? நானும் வரலாடா, எனக்கு லேட்டு தான் முக்கியம், நீ போடா. சரி, சரி வாமா. சரி, வா. நீனாச்சும் அட்ரே அடிச்சு என்ன ரிவ்யூ பண்ணுறே. இன்றைய காலகட்டம் ஜாகிலியா காலகட்டம். பொடுபோக்குத்தனமாக தொழுகையை விடவும் பொழுதுபோக்கிற்காக தொழுகையை விடவும் தொழாமல் இருக்க காரணத்தை தேடி ஓடுகின்றனர். இப்படி அலட்சியப்படுத்தி தொழுகையை விடுவது பெருங்குற்றமாகும். தொழுகையை விடுபவர்களுக்கு ஷஹர் என்ற நரகம் தயாராக உள்ளது. முறையாக தொழுகையை நிறைவேற்றி ஈடேற்றம் பெற உயர்ந்தோன் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். சோகத்தை தரும், நிதானம் நிம்மதியை தரும். வளைவில் முந்தினாம் மரணம் வருவது உறுதி. தூக்கத்தில் ஓட்டினால் துக்கமே வரும். சாகசம் வேண்டாம் சாலையிலே. பள்ளி பருவத்தில் இருசக்கர வாகனங்களை ஓட்டுவதால் ஏற்படும் ஆபத்தை எம் மதர்சா மாணவர்கள் நம் முன்னே நடித்து காட்ட வருகிறார்கள். நஜ்முல் ஹசன், அன்சாரி, சாஜித், தமீம், சாஜித் அப்பாஸ். இவ்வளோ வேகமாக போகிறான், இதே சின்ன ரோடு, இதில் இவ்வளோ ஸ்பீடாக போகிறானே. சின்ன பிள்ளைங்க பெரிய ஆள் வரைக்கும் வராங்கல்ல, வண்டியில் அறிவு இருக்கா? அப்படி நீ சொன்னால் கேக்கையாடே போகிறாங்க. அப்படியாச்சும் மண்டையில் மசாலா இறங்கட்டும். ஏலே, இது எங்கள் அத்தா வாங்கி கொடுத்த பைக்கு, நான் எப்படினாலும் ஓட்டுவேன். ஏன் துட்டி ஏன் பெட்ரோல் உங்கள் அத்தாள் ரோடு கட்டி போட்டிருக்காரு. இருங்க பாய், அவன் என்ன அடிக்கிய? போங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கலாம், போய் பார்க்க போங்க. எங்கள் அத்தா ரோடி கட்டி போடல, உங்கள் அத்தா கட்டி போட்டுருந்தாருன்னா கல்வெட்டு அடிச்சு வச்சுக்கோ, யாரும் வரமாட்டாங்க. எடே சும்மா அரிடி, அடிச்சிட போகிறான். டோவில்
உங்கள் அத்தா வீட்டு ரோட்டில் ரெஸ்ட் அடிக்கியோ? அஸ்தஃபிருல்லாஹ், அப்படி சொல்லக்கூடாதுல, தூக்கு. இவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அதுவே ஓட்ட வண்டி, அதுக்கு இன்னும் டியூவே முடியலை, அதுக்குள்ளே கையை உடச்சிட்டேன், வலிக்கல. இதோட நீ உங்கள் அத்தா அம்மாவுக்கு பெரிய வழி கொடுக்க போ போ. குழந்தையை அது பூமிக்கு வந்தவுடன் செதுக்க மறப்பது ஏனோ? குழந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதாக எண்ணி தனக்கும் பிறருக்கும் ஏற்படவிருக்கும் இழப்பை உணராமல் இரு சக்கர வாகனத்தை வாங்கி கொடுக்கின்றனர் இன்றைய பெற்றோர்கள். கடன் வாங்கி, வட்டிக்கு பணம் வாங்கி, நகையை அடகு வைத்து இன்னும் பிள்ளையின் மீது ஆசையை நிறைவேற்றுவதாக எண்ணி வீட்டின் பத்திரத்தை அடமானமாக வைத்து வாங்கி கொடுக்கும் மனநிலையில் இருக்கும் பெற்றோர்களே சிறுவர்களால் ஏற்படும் விபத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றனர். கடுமையான சட்டங்களை அரசு அமல்படுத்தினாலும் நம்மிடையே தனி மனிதனிடையே மாற்றம் இல்லையெனில் பல உயிர்களை இழக்க நேரிடும். இதை மனதில் புரிந்து கொண்டு செயல்படுவோம். போதை பழக்கத்தினால் அது போராட்டமாக மாறிவிடுகிறது. இன்றைய சமுதாயத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எதிராக உலக அளவில் எழுந்திருக்கும் பிரச்சனை போதை பழக்கத்திற்கு அடிமையாகுதல். இதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றி இதோ நம் கண்முன்னே. போதை அழிவின் பாதை நடித்து காட்ட வருகிறார்கள் நம் மதரசா மாணவர்கள் சாஜித், அன்சாரி, ஃபாசில், தமீம், அபு, ஷாஜித் அப்பாஸ், நஜ்முல் ஹசன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? என்ன பாட்டு போறா? ஒன்றும் இல்லத்தா. என்னமோ இது பாதப்பொருள் மாதிரிலாம் இருக்கு. அப்போ வா, பெரியவனங்க வா, இது என்னன்னு வந்து பாரு. என்னத்தா நீங்கள் தொலை போயிட்டு வரேன்னு பார்த்தா இந்த பழக்கம் வர சைடு பிஸ்னஸ் நடக்கும். இது என்னன்னே தெரியாது, உன் தம்பி தாண்டி பிறகிட்டு வந்தான். ஏல இங்கே வா. வரமாட்டேன். வாழ வந்து அடிப்ப. அடிக்க மாட்டேன் வா. ஏத்தா அத்தா கூப்பிடுதான் நாங்கள் வாத்தா. எங்க இருந்தா எடுத்துட்டு வந்தா? 3 அண்ணங்க வாயில வச்சுட்டு படுத்துருந்தாங்க. 3 அண்ணங்க வாயில வச்சிருந்தா பிறக்கிருவியோ? போல. சரி, நீ எப்போ வெளில போனே? உன்னை யார் வெளில விட்டா? நீ எப்போ போய் எடுத்து வந்தா? டியூஷன் போயிட்டு வரும்போது. வா, இந்த இடம் காமி. டியூஷன்ல சேர்த்துட்டா இவ்வளவு தூரத்துல இருந்து சேர்ந்துருக்கா? நீங்க தான் தச்சுட்டியா? இங்க இருந்தா எங்கடே இருந்து பிறகிட்டு இருந்தா? நான் இங்கே தான் தா. இங்க இடையே இருந்து பிறக்குனா இங்க ஃபுல்லா சளி பையங்களா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன உனக்கு கூட பழக்கம்? இல்லத்தா, இவங்க பக்கத்துல தான் கிடந்துச்சு. இவனை படுத்த இடம் தான் பிறக்கிருவியோ? எடுக்க மாட்டேன். எடுத்துட்டு தானே வந்திருக்க, என்ன எடுக்க மாட்டேன். கிடக்கானுங்க தெரிலத்தா. இது தெக்குத்தர் பாய் மாவன் அண்ணன் தம்பி 2 பேர்ல மாதிரிலாம் இருக்கு இது. போலீஸ் சார், குட் மார்னிங். எந்திப்பா, எந்தி. தெக்குத்தர் பாய் மாவன் தானே? எந்தி. எந்திடே. யோ பெருசு கூலி வேட்டையை விடுறே, வேட்டையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு நிக்க. ஏலா எவன் வேட்டையில பிடிக்க? அவனை கூட்டு வந்து இங்க விடுறே, அவனை கூட்டு வந்து இங்க விடுறே. உனக்கு என்னடி இங்க வேலை? உனக்கு என்னடி இங்க வேலை? நான் படுத்து கிடக்கும்போது எதுக்கு எழுப்பிவிட்ட? நீ என்னடே இங்க வந்து கிடக்க? நில்லை, உங்க அத்தாவுக்கு ஃபோன் அடிக்கேன். ஹலோ தெக்குத்தர் பாய் மாவனா? என்னடே செல்ல தள்ளி விட்டியா? செல்ஃபி எடுத்தா எங்களுக்கு பிடிக்காது பெருசு. செருப்பு மாதிரி இருந்துட்டு உங்களை செல்ஃபி யார கேட்கோடு? ஏற்கனவே உன் மாவன் இருக்கிற கூலிப்பை எடுத்துட்டு போயிட்டான். இப்போ நீ குறைய கூலிப்பை எடுக்க வந்திருக்கியோ? இப்போ நீங்க இருந்து கிளம்பல. உனக்கு அடிதான், உன் அப்பனுக்கு அடிதான்ல. தொட்டு பாருங்க, போ. உனக்கு அடிதான், உங்க அண்ணன். சும்மா இருங்கடி. இங்க பாரு மச்சான், அடிக்காத வாடா.
இங்கே பாத்தியா அசனே, பாத்தியா இவங்க போதை பொருளை வச்சுட்டு வயசுக்கு பெரிய ஆளுங்க கூட பார்க்காம வந்து அடிக்க வரானுங்க. இவங்க கூடலாம் ஏன் சேர்மானை வைக்க? இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்தா. சரி வா, இனிமே இவங்க கூடலாம் சேராதா. இவங்க கூடலாம் சேரக்கூடாது, சரியா? ஏய், நீ அந்த கலாவணி பைய கூட்டத்தில் இருந்தவன் தானே, நீ உனக்கு நேடு இங்கே வேலை? மாமே இங்க என்ன உட்காந்துருக்க? நான் அஞ்சேடா பேக்கிட்டு இருந்தேன், கூப்பிட்டு பயன்படுத்தி பாருனாங்க, நல்லா இருந்துச்சு, பயன்படுத்திட்டேன். சரி எந்தி, உன்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்து உங்கள் வாப்பாவுக்கு ஃபோன் எடுத்து சொல்லுதேன். மிருகமாக்கி தவறான வழியில் இட்டுச் செல்வதில் போதைப் பொருட்களின் பங்கு அளப்பறியாது. போதைக்கு தெரிந்து ஒன்றுதான் அளித்தல். அது அன்பை கெடுக்கும், மரியாதையை குலைக்கும், குடும்பம் தவிர்க்கும், உயர்வை தடுக்கும், மனதை கலைக்கும், பண்பை தொலைக்கும். போதையாக மாறி வாழ்வின் பாதையை மரணமாக மாற்றும். போதைக்கு விலக்கும் வேண்டாம், ஒழிப்பும் வேண்டாம், முற்றிலும் செய்வோம் போதை அழிப்பு. தனி மனிதன் தன் ஒழுக்கத்தில் இருந்து துவங்கட்டும். இன்றைய சமுதாயமும் நாளைய நம் தலைமுறையும் போதையில்லாத வாழ்வை வாழட்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளின் நட்பை கவனிக்கவும், பிள்ளைகளின் நண்பர்கள் யார் என்று தெரிந்து வைக்கவும். கூடுமானவரை பிள்ளைகளின் கையில் அதிக பணப்புழக்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுங்கள், மகத்தான பலனை பெறலாம். மனிதா, சாதனைகள் காத்து கிடக்க சரித்திரங்கள் தன் பக்கங்களை உடையாய் விழித்து வைத்திருக்கிறது. போதைக்கு எப்போதும் அடிமையாகாமல் சுயமாய் மூளையை சிந்திக்க விடு. சிந்தித்து செயல்படு. ஒருவன் மூலம் ஆரம்பித்து ஒரு சமூகத்தையே அழிக்க போதை எதற்கு? மேதையாக மாறும் நம் இளைய தலைமுறையினரை அழிக்கும் போதையை அழிப்போம் இன்ஷா அல்லாஹ். பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்திருக்கும். இங்கே சிரிப்பதை விட நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுவெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான். குடிபோதையால் ஒரு குடும்பமே அழிந்ததை பார்த்திருக்கிறோம். குடிபோதையால் ஒரு நல்ல கணவன் புதிதாக திருமணம் முடித்து ஒரு 10 நாட்கள் இருக்கும் பைக்கிலே சென்று கொண்டிருந்தார்கள். அந்த புது மாப்பிள்ளையை குடிக்கக்கூடியவன் என்பது அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியாது. குடித்துவிட்டு தன்னுடைய மனைவியை, ஆசை மனைவியை வைத்து கொண்டு பைக்கிலே செல்கிறான். எதற்காக செல்கிறான் என்றால், தன் மனைவிக்கு, ஆசை மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கின்றது. இருந்தாலும் அவரிடத்திலே சில மோசமான செயல்களும் இருந்தது. குடிபோதை. இந்த போதையின் காரணமாகவே அவர்கள் பைக்கிலே செல்லும் பொழுது திடீரென எதிர்பாராத ஒரு லாரி வந்து மோதி கணவன் இறந்து விடுகின்றான், மனைவி விதவியாகி விடுகின்றார். அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு திருமணம் என்பதே முடியவில்லை. கடைசி வரைக்கும் அந்த பெண் தனியாகவே வாழ்ந்து தன் சந்தோஷத்தை கூட அனுபவிக்காமல் கடைசி வரைக்கும் தனியாக இருந்து இந்த உலகத்திலே நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்து விடுகின்றார். இதற்கெல்லாம் காரணம், ஒரே காரணம் என்று சொன்னால் போதை. போதை என்பது குடிப்பது மட்டும்தான் போதையா? அப்படியல்ல. சிகரெட் அடிப்பதும் போதைதான். ஒருவன் தொடர்ச்சியாக சிகரெட்டை அடிக்கும் பொழுது அவன் இதயம் பாதிக்கப்படுகின்றது. இதயம் பாதிக்கும் பொழுது அவனை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். அவனுடைய இதயம் பாதிக்கும் பொழுது அவனுடைய மனைவியும் பாதிக்கப்படுகின்றார். இப்படி அவன் உள்ளம் பாதிக்கப்பட்டதினால் ஒரு சிகரெட்டின் காரணமாக குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்து நிற்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நாம் படித்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். எத்தனையோ குடும்பங்கள் நம் அருகிலே வாழக்கூடியவர்களை பார்த்திருக்கலாம். சில குடும்பத்திலே மாப்பிள்ளை நல்ல முறையில் இருக்க மாட்டார், குடிபோதைக்கு ஆளாகி இருப்பார். இதுவெல்லாம் காரணம் என்னவென்றால், ஆரம்ப காலத்தில் பிள்ளைகளை ஒழுங்காக சரியாக இதுதான் ஒழுக்கம் என்று சொல்லிக் கொடுக்காத ஒரே காரணம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒருவனுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வைக்காதீர்கள். ஒருவன் இஸ்லாத்திலே தொழுகவில்லை என்றால் அவனுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வைக்கக்கூடாது. அவனுக்கு கபுர்ஸ்தானில் இடம் கிடையாது. இப்படியெல்லாம் இந்த சட்டத்தை நாம் கொண்டு வந்தால் ஒரு பேருக்கும் திருமணம் முடியாது. இந்த சட்டத்தை நாம் நிறைவேற்றினால் ஒரு பேரும் இங்கே கல்யாணம் முடிக்காமல் என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் குடிச்சு குடிச்சு குடிச்சு
இறந்து போக வேண்டியதுதான். இந்த சட்டம் எல்லாம் இஸ்லாத்தில் இருக்குகின்றது. ஒருவன் மது குடிக்குகின்றான், பாவ செயலில் இருக்குகின்றான், இபாதத்து இல்லாமல் அல்லாஹை வணங்காமல் இருக்குகின்றார் என்றால் அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி அவன் இறந்து விட்டாலும் சரி, அவனை கபிரிஸ்தானில் அடக்கம் செய்யக்கூடாது. இன்று தொழாத நபர் எத்தனை பேர் இருக்கான்? அப்படி கணக்கெடுத்த கபிரிஸ்தானில் ஒரு பேர் அடக்கம் பண்ண முடியாது. இபாதத்து இல்லாதவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வைக்காதீர்கள். இபாதத்து இல்லாதவர்களுக்கு உங்கள் பெண்ணை திருமணம் செய்து முடித்து வைக்காதீர்கள் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அப்படி என்றால் தொழுகை என்பது ஒரு இடத்திலே வந்துவிட்டால் நிச்சயமாக அவனிடத்திலே கெட்ட குணங்கள் இருக்காது என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லும். எவன் தொழுகின்றானோ இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ அனில் முன்கர், தொழுகக்கூடிய தொழுகை, ஒருவன் தொழுதான் என்றால் அவனுக்கு பாவ செயல்கள் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. ஆனால் இன்று தொழுகாத நபர்கள் தான் பலர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி தொழுகாமல் இபாதத்தை தெரியாமல் அல்லாஹ் யார் என்று தெரியாத நபர்கள் தான் குடி போதைக்கு அடிமையாகின்றார்கள். ஆகவே நம்முடைய காலகட்டத்தில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு தொழுகை என்றால் என்ன, இபாதத்து என்றால் என்ன, தொழுதால் என்ன நமக்கு கிடைக்கும் என்பதையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். ஒரு பிள்ளை தொழுகைக்காக சரியாக சென்று விட்டால் நிச்சயமாக அவனிடத்தில் எந்த ஒரு பாவ செயலும் இருக்காது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவாக சொல்கின்றான். ஆகவே வருங்காலத்திலே நம் பிள்ளைகளை வளர்க்கின்றோம். நம் பிள்ளைகளை சரியாக ஒழுக்கமாக வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக, தாய்மார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அதே போன்று வயசுக்கு ஏற்றவாறு பைக்கை கொடுக்க வேண்டும். இன்று பலர்களும் ஒரு மாதத்துக்கு முன்பதாக தென்காசியில் நடந்த ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வுகளெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தெரியுமா தெரியாதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு சில பெண்கள் அறிந்திருக்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஒரு 20 வயசு ஒரு மாணவர் பைக்கிலே செல்கிறார். மிகவும் சந்தோஷமாக செல்கிறார். பைக்கு அத்தா வாங்கி கொடுத்தான்னு சந்தோஷம். வாங்கி கொடுத்துட்டு அந்த பையன் திரும்ப வீட்டுக்கு வரல. அந்த பைக்கை வாங்கி கொடுத்து அவருடைய தகப்பன் ஜெயிலுக்கு சென்றார். அந்த பைக்கை ஓட்டி சென்ற அந்த சிறுவன், அந்த இளைஞன் கபிரிஸ்தானுக்கு சென்றான் என்பது போன மாதம் தென்காசியில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். பெற்ற பிள்ளை கபிரிஸ்தான், பெற்றெடுத்த தகப்பன் ஜெயிலில் இருக்கான். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் 18 வயசை அடையாத நபர்களுக்கு நாம் பைக்கை கொடுப்பது தான், லைசன்ஸ் இல்லாத நபரத்தில் நாம் பைக்கை கொடுப்பது தான். ஓட்ட தெரியாத ஒரு நபருக்கு நாம் பைக்கை கொடுக்கும் பொழுது அவர் எனக்கு என்ன என்பதாக சொல்லும் பொழுது இதே போன்ற நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கின்றது. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நம் குடும்பத்தை நம்பிதான், நம் பிள்ளைகள் நம்பிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். போன மாதம் நடந்த நிகழ்வு என்பது இது ஒரு முஸ்லீம் வீட்டில் நடந்தது, வேற எந்த வீட்டில் இல்லை. ஒரு முஸ்லீம் இறந்து போனவன் ஒரு முஸ்லீமான இளைஞன், ஜெயிலுக்கு போனவர் ஒரு முஸ்லீமான பெரியவர், பாதிக்கப்பட்ட ஒரு முஸ்லீமான ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இப்போது யார் பார்ப்பா? தகப்பன் ஜெயிலு, பிள்ளை கபிரிஸ்தானில். அந்த தாய் என்ன இயக்கத்தில் இருப்பார்? பிள்ளை கபிரிஸ்தானுக்கு சென்று விட்டு அந்த சோகத்தில் இருப்பாளா, இல்லை நம்முடைய கணவர் ஜெயிலுக்கு சென்று விட்டார் என்ற இயக்கத்தில் இருப்பாரா? இரண்டும் சேர்ந்து அந்த பெண்ணை பைத்தியமாக ஆக்கிவிடும் என்பதுதான் உண்மையான நிகழ்வு. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் விளங்க வேண்டியது, இங்கே நடித்து காட்டிய மாணவர்கள் மிகவும் அருமையாக நடித்து காட்டினார்கள். இதுவெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இவர்கள் சிரிப்பாக உங்களிடத்தை செய்து காட்டினார்கள். ஏனென்றால் சீரியஸாக செஞ்சால் எல்லாருமே சீரியஸ் ஆயிடுவோம். அதனால் காமெடியாகவும் இருக்கணும், அதிலே மக்களுக்கு படிப்பினை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் சிரிப்பாகவும் அந்த நிகழ்வை அழகாக நடத்தி காட்டினார்கள். இந்த மாணவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல வாலிபர்களாக இப்போ நடித்து காட்டிய நம்முடைய மதரசா மாணவர்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய ஊரில் வாழக்கூடிய இளைஞர்களாக இருக்கலாம், இளைஞனாக இருக்கலாம், எல்லோரிடத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் போதை பொருக்கமும் இல்லாமல் நல்ல சாலிஹான பிள்ளைகளாக வளர்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய பரக்கத்தையும் நம் ஊரிலும் நம் குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. இந்த நிகழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் வருணம் சிறப்பாக்கி தருவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாடகம் சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த நாடகத்தில் நாம் படிப்பினை கண்டிப்பாக பெற்றிருப்போம். இன்ஷா அல்லாஹ் இதே போன்ற நிகழ்வு எல்லாம் நம் குடும்பத்தில் நடந்துவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏனென்றால் இதே போன்று நடந்துவிட்டால் நம்மளால் தாங்க முடியாது என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆகையினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களையும் செயல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக.